அரசியலை தீர்மானிக்கும் ஜென்சிக்கள் நாட்டை ஆள்வது எப்போது? இந்திய அரசியலை தீர்மானிக்கும் இடத்துல ஜென்சி தலைமுறை நகர்ந்திருக்கு. நாட்டோட மக்கள் தொகையில 1/4 இருக்கும் இந்த தலைமுறையை சேர்ந்த இளைஞர்கள் அரசியல் போராட்டங்கள்ல தொடர்ச்சியா பங்கேற்று வராங்க. பாரம்பரிய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஜென்சி தலைமுறைக்கு ஏத்த மாதிரி தங்களோட அரசியல் வியூகத்தையும் நடவடிக்கையும் மாத்திட்டு வராங்க. ஆனா இந்த அரசியல் கட்சிகள் ஜென்சி தலைமுறையினருக்கு கட்சிக்குள்ள முக்கியத்துவம் தருதான்னு பார்த்தோம்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பெரும்பாலான கட்சிகள்ல எம்எல்ஏ பதவிக்கோ எம்பி பதவிக்கோ சீட் கொடுக்கிறது அப்படிங்கிறது 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்காக தான் இருக்கு. சில கட்சிகள்ல வேட்பாளர்களோட சராசரி வயது 50 கூட தாண்டுது. 30 வயதுக்கு உட்பட்டவங்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் அந்த வேட்பாளர் வாரிசா இருக்காரு. அரசியலின் போக்கை தீர்மானிக்கும் ஜென்சிக்களுக்கு அரசியல் கட்சிகள் உரிய இடம் தருமா? பாரம்பரிய அரசியல் கட்சிகளின் அரசியலை ஜென்சி தலைமுறை வெறுக்கிறார்களா? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்திய அரசியல்ல பல ஆண்டு காலமா கோலோச்சிட்டு வர அரசியல் கட்சிகளுக்கு புதிய சவாலை கொடுத்து வராங்க ஜென்சி தலைமுறை. இந்த தலைமுறையை சேர்ந்தவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளை நம்ப ரொம்பவே தயங்குறாங்க. மாற்று சக்தின்னு புதுசா களமிறங்குறவங்களை அதிகப்படியா நம்புறாங்க. அதுக்கு உதாரணமா தமிழ்நாட்டையே எடுத்துக்கலாம். விஜய் துவங்கின தாவேகாவுக்கு ஜென்சி தலைமுறையினரே அதிக ஆதரவு தெரிவிச்சாங்க. விஜயோட சினிமா பிரபலம் வாக்குகளை ஈர்த்தாலும் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் மேல ஏற்பட்ட சலிப்பு காரணமா ஒரு புதிய மாற்று அரசியல் வேணும்னு சொல்லி தாவேகாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தாவேகாவுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்ட பெரும்பாலானவர்கள் ஜென்சி தலைமுறையினராக தான் இருக்காங்க. இந்திய அளவுல பார்த்தோம்னா கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு ஜென்சி தலைமுறையினர் பெருவாரியான ஆதரவை வழங்கினாங்க. நீட் வினாத்தாள் கசிவு விஷயத்துல தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு இளைஞர்கள் நடத்தின போராட்டத்துல ஜென்சி தலைமுறையினரே அதிக அளவு பங்கேற்று அந்த கோரிக்கையில வெற்றியும் பெற்றாங்க. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை ஒரு பெரிய சக்தியா முதல்ல கண்டுக்காத பாஜக பின்னர் அவங்களுக்கு பெருகின ஆதரவை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் ஜென்சி தலைமுறையை ஈர்க்கக்கூடிய வேலைகள்ல இப்போ கவனம் செலுத்த தொடங்கியிருக்காங்க. டெல்லி ஐஐடியில் நடைபெற்ற விழாவில் பேசின மோடி, எந்தவித சிந்தனையும் இல்லாம ஏற்றுக்கொள்ளப்படுற விஷயங்களை இளைஞர்கள் கேள்வி கேட்கணும்னு, அதோட நின்றுடாம அதுக்கு தீர்வுகளை கண்டறிகிற துணிச்சலையும் கொண்டிருக்கணும்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில பேசின எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, உலகளவுல இந்திய இளைஞர்களோட ஆற்றலுக்கு இணையே இல்லைன்னு, இளைஞர்கள் தான் இந்தியாவின் பலம்னு பேசியிருக்காரு. மேலும் இருள ஒரு விளக்க ஏற்றும் பணியை இந்திய இளைஞர்கள் மேற்கொண்டு வரதாகவும் தெரிவிச்சிருக்காரு. 1997 ஆண்டிலிருந்து 2012 ஆண்டுக்குள்ள பிறந்தவங்கள ஜென்சி தலைமுறைன்னு வகைப்படுத்துறாங்க. சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளரா போட்டியிடணும்னா 25 வயசு நிறைவடைஞ்சிருக்கணும். அதன்படி பார்த்தோம்னா ஜென்சி தலைமுறையினர் கடந்த சில ஆண்டுகள்ல இருந்தே தேர்தலில் போட்டியிட முடியும். இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில ஜென்சிக்களோட எண்ணிக்கை 36.74 கோடி பேர்னு சொல்லப்படுது. அதாவது இந்திய மக்கள் தொகையில 25.8% பேர். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா 4 ஒருவர் ஜென்சி தலைமுறையை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இவ்வளவு ஜென்சி தலைமுறையை சேர்ந்த இளைஞர்களை கொண்டிருந்தாலும் மக்கள் மன்றத்துல ஜென்சிக்களோட பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா இருக்கு. இந்தியா முழுக்க 6 எம்பிக்கள் மற்றும் 20 எம்எல்ஏக்கள் மட்டுமே ஜென்சி தலைமுறையினரா இருக்காங்க. எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி கட்சியில 2 பேர், கர்நாடகால காங்கிரஸ் கட்சியில 2 பேர், ராஜஸ்தான்ல காங்கிரஸ் கட்சியில ஒருத்தர், பீகார்ல எல்ஜேபி ஆர்வி கட்சியில ஒருவர்னு மொத்தம் 6 எம்பிக்கள் மட்டும்தான் ஜென்சி தலைமுறையா இருக்காங்க. இந்த 6 பேர்ல 5 பேர் அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தர் மட்டும் எந்த அரசியல் பின்புலமும் இல்லாதவர். அதே மாதிரி இந்தியா முழுக்க மொத்தம் 4131 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இவங்கள வெறும் 20 பேர் மட்டும்தான் ஜென்சிக்கள். அதிகபட்சமா தமிழ்நாட்டில் 4 பேர், மேற்கு வங்கத்துல 3 பேர், பீகார், தெலங்கானா, மேகாலயாவில் தலா 2 பேர், புதுச்சேரி, ஆந்திரா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஒடிஷா, ஹரியானா, அசாம் ஆகிய மாநிலங்கள்ல தலா ஒருத்தர்னு மொத்தம் 20 பேர் தான் ஜென்சி தலைமுறையை சேர்ந்த எம்எல்ஏக்களா இருக்காங்க. இந்தியாவிலேயே 40 வயதுக்கு குறைவானவங்க அதிகம் கொண்ட சட்டசபைகள்ல முதலிடத்துல சத்தீஸ்கர் இருக்கு. இங்க மொத்த உறுப்பினர்கள்ல 35.6% பேர் 40 வயதுக்கு குறைவானவர்களா இருக்காங்க. அடுத்ததா தமிழ்நாடு இருக்கு.
இங்க 20.9% பேரும், மேகாலயால 16.7% பேரும், மேற்கு வங்கத்துல 15.7% பேரும், பீகார்ல 15.6% பேரும் 40 வயதிற்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்காங்க.